வாலியிடம் கேட்டார் பிரபல நாவலாசிரியர் நா பார்த்தசாரதி. அவருக்கும் வாலிக்கும் எப்பொழுதுமே பிடிக்காது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை. ஆனால் இரண்டு பேருமே பெரியவர்கள். நா பார்த்தசாரதியினுடைய குறிஞ்சி மலர் நாவல்களில் ஒரு திருக்குறள் என்று நானெல்லாம் கொண்டாடுவேன். அப்படிப்பட்ட புத்தகங்களை தந்திருக்கிறார். அவர் வாலிகிட்ட கேட்டிருக்கார், நீங்கள் எதற்கு வாலி என்று பெயர் வைத்துக் கொண்டீர்கள்? ஆரம்பத்தில் வாலி சொல்லியிருக்கிறார் ராமாயணம், ஏன்னா வாலியினுடைய இயற்பெயர் ரங்கராஜன். ராமாயணத்தில் வருகிற வாலிக்கு ஒரு வரம் உண்டு, எதிரில் யார் வந்தாலும் அவன் வீரத்தில் பாதி அவங்களுக்கு போய்விடும். அதனால்தான் ராமன் மறைந்திருந்து அம்பெய்கிறார் இல்லையா? அது மாதிரி என் எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் அறிவில் பாதி எனக்கு வந்துவிட வேண்டும் என்றுதான் வாலி என்று பெயர் வைத்துக் கொண்டேன் என்று வாலி சொல்கிறார். உடனே நாப்பாக் சொன்னாராம், அப்படியா, உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் அறிவு வந்தவர் மாதிரி தெரியவில்லையே என்று. உடனே வாலி சொன்னாராம், என்ன செய்வது, என் எதிரில் வருகிற எல்லோரும் உங்களைப் போலவே இருக்கிறார்களே என்று. நேரம், அதாவது அதுதான் யோசித்து சொல்வது என்பது வேறு. இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் வாலி அமர்ந்திருக்கிறார், நாப்பா அமர்ந்திருக்கிறார். நாப்பா மைக்கிலேயே பேசியிருக்கிறார். ஏன்னால் அந்த காலகட்டத்தில் கண்ணதாசனுக்கு வாலிக்கும் போட்டி இருக்கிற பொழுது ரெண்டு பேருமே உசுப்பேசி இருக்கிறார்கள். அந்த மேடையில் நாப்பாவை மைக்கிலே பேசியிருக்கிறார். என்னதான் ஆனாலும் வாலி கவியரசு ஆக முடியாது. கவியரசு என்கிற பட்டமே கண்ணதாசனுக்கு உரியது. என்னதான் ஆனாலும் வாலி கவியரசு ஆக முடியாது. வாலியை உட்கார வைத்துக் கொண்டே பேசியிருக்கிறார். அவருக்கு பிறகுதான் வாலி பேச போயிருக்கிறார். வாலி சொல்லியிருக்கிறார், எழுத்தாளர் சொன்னார் வாலி என்னதான் ஆனாலும் கவியரசு ஆக முடியாது என்று. அவருக்கு தெரியாது, வாலி என்றாலே கவியரசு தானே, குரங்குகளின் அரசன் தானே. கவி என்றால் குரங்கு, குரங்குகளின் அரசனே வாலி தானே. ஆக வாலி என்றாலே கவியரசன் என்று சொல்லிவிட்டு வாலி சொல்லியிருக்கிறார், நான் எழுத்தாளருக்கு ஒன்றை மட்டும் வேண்டுகோளாய் விடுக்கிறேன், நீங்கள் எதை காக்காவிட்டாலும் உங்கள் இனிஷியலை காக்க வேண்டும். நான் பார்த்தசாரதி, நாவை காக்க வேண்டும் என்பதை, உங்கள் இனிஷியலை எதை காக்காவிட்டாலும் உங்கள் இனிஷியலை காக்க வேண்டும் என்று சொன்னாராம். அப்படி அந்த பேச்சு திறன், அதுதான் அவருடைய இது. பாபா படத்திலே ஒரு பாடல் எழுதியவர் வாலி, மாயா மாயா என்கிற பாடல். அந்த பாடலை எழுதி கொண்டு ஸ்டுடியோவிற்கு போயிருக்கிறார். அந்த ஸ்டுடியோவில் சந்திப்பதாக திட்டம். மியூசிக் டைரக்டர் எல்லாம் வருவதற்கு முன்பு, இயக்குனர் வருவதற்கு முன்பு ரஜினிகாந்த் வந்து விட்டார். ரஜினிகாந்த் உட்கார்ந்திருக்கிறார், வாலி போயிருக்கிறார். வாலியை ரஜினி தான் வரவேற்றிருக்கிறார். உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வாலி கேட்டாராம், பக்கத்திலே டெல்லி கணேஷ் உட்கார்ந்து இருக்கிறார். வாலி கேட்டிருக்கிறார் ரஜினியிடம், நான் பாட்டை வாசிக்கிட்டுமா, நீ கேட்குறையான்னு. வாசிங்க, நான் கேட்குறேன் என்று சொல்லியிருக்கிறார். சரி, நான் வாசிப்பேன், நான் இடையில எந்திரிக்க கூடாதியா? இல்லை, நான் எந்திரிக்க மாட்டேன், நீங்கள் வாசிங்க இருக்கிறார். உடனே வாலி திறந்து பேடை எடுத்து பாடலை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதற்குள் ஒருவர் வந்து ரஜினி காதில் ஏதோ சொல்ல, ரஜினி, அண்ணன் ஒரு நிமிஷம் தானே, இப்போ தானே சொன்ன முழு பாடலும் கேட்கணும், இடையில எந்திரிக்க கூடாதுன்னு, நீ உடனே எந்திரிக்கையான்னார். இல்லைண்ணே, ஒரே ஒரு சிப்பை வந்துடுறேண்ணே என்று சொல்லிவிட்டு ரஜினி வெளியே போகிறார். அங்கே கவிப்பேரரசு வைரமுத்து வந்திருக்கிறார். அவரை வரவேற்று ஒரு அறையிலே அமர்த்தி விட்டு உள்ளே வந்து வாலியிடம் ரஜினி சொல்லியிருக்கிறார், அண்ணன் இன்னைக்கு சிங்கமும் புலியும் சந்திக்க போகுதுண்ணே என்று. உடனே வாலி கேட்டாராம், என்னையா வைரமுத்து வந்திருக்காரா என்று கேட்டிருக்கிறார். கேட்டதோடு நிறுத்தினால் அவர் வாலி அல்ல. உடனே வாலி கேட்டாராம், சிங்கமும் புலியும் சந்திக்க போகுதுன்னு, எங்கள் ரெண்டு பேரில் யார் யார் சிங்கம்? ரஜினி இந்த கேள்வி எதிர்பார்க்கவில்லை. இல்லைண்ணே, ரெண்டு பேர், நீ தானையா சிங்கமும் புலியும் சந்திக்க போகுதுண்ணே, ரெண்டு பேரில் யார் யா சிங்கம்? அவர் திகைக்க வாலி சொன்னார், நான் சொல்லட்டுமாயா, நான் தான் யா சிங்கம், தாடி வச்சிருக்கேன்ல. அதாவது உடனுக்குடன் நீங்க நினைச்சு பாருங்க, சிங்கம் புலின்னு கேட்ட உடனே இதெல்லாம் கொட்டுவார். காரணம் படிப்பு, வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு. அதுதான் கவியரசர் கண்ணதாசனாக இருக்கட்டும், வாலியாக இருக்கட்டும், எங்களை போன்றவர்களுக்கு சொல்லித் தருவது வாசியுங்கள் வாசியுங்கள் வாசியுங்கள். நினைவு நாடாக்கள் என்கிற தொடர் ஆனந்த விடலில் எழுதினார். ஒரு அத்தியாயத்தில் வாசிப்பை பற்றி எழுதிவிட்டு கடைசியில் முடிக்கின்ற பொழுது என்னுடைய கவிதையை மேற்கோள் காட்டியிருந்தார். நெல்லை ஜெயந்தாய் சொல்வதை கேளுங்கள் என்று வாசிப்பை பற்றி சொன்ன கவிதை என்னுடைய சின்ன கவிதை. என்னுடைய ஒரு கவிதை என்ன கவிதை என்றால், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். இந்த கவிதையை மேற்கோள் காட்டியிருந்தார். எதற்காக சொன்னால், அப்படி வாசிப்பதால் தான், வாசித்ததால் தான் அப்படிப்பட்டவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதில் இரண்டாவது கருத்தே நமக்கு இருக்க முடியாது. அவரோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது அவ்வளவு செய்திகள். அதே மாதிரி இரண்டு பேரை நீங்கள் பார்த்தீர்கள், பல்லவி உடனுக்குடன் எழுதுகிற ஆற்றல் இரண்டு பேருக்குமே. எந்த பல்லவி தந்தாலும் சரி, அதை உடனுக்குடன் சொல்லக்கூடிய ஆற்றல் வாலியிடமும் உண்டு, கவியரசர் கண்ணதாசனும் உண்டு என்பதுதான் திரைப்பட உலகத்தினுடைய செய்தி. அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரண்டு பேரும்
இரண்டு பேரையும் சிவாஜி கணேசனும் அந்த காலத்தில் எம்ஜிஆரும் எப்படி மதித்திருக்கிறார்கள் என்பதற்கான சம்பவங்களை சொல்கிறார்கள். நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கவியரசரை எந்த அளவிற்கு மதித்தார் என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணம். இந்த சம்பவம், நான் சொல்லக்கூடிய சம்பவம், திரை தொண்டன் என்கிற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சம்பவம். கண்ணதாசனுடைய உதவியாளராக நம்முடைய பஞ்சு அருணாசலம் இருக்கிறார். அவருடைய உறவினர், அண்ணன் பையன் இல்லையா, உறவினர். அவர்தான் உதவியாளர். அவர்தான் இவர் வரக்கூடிய பாடல் இன்னைக்கு எங்கே போகணும் எல்லாமே அவர்தான் ஒழுங்குபடுத்துகிறார். ஒரு நாள் கண்ணதாசனிடம் கேட்கிறார், எல்லா கம்பெனியிலிருந்து ஃபோன் வருகிறது பாட்டு கேட்டு, ஆனால் சிவாஜி கணேசன் நடிக்கிற படத்திலிருந்து உங்களுக்கு ஃபோனே வரமாட்டேங்குதே ஏன் என்று கேட்கிறார். அது நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் பாசமலர் படமெல்லாம் வருவதற்கு முன்பு, பதிபக்தி படம் வந்து வருகிற நேரம் கேட்கிறார். அப்பொழுது கண்ணதாசன், அது ஒரு சம்பவம் இருக்கும் என்று சொல்லுகிறேன் என்று கண்ணதாசன் சொன்ன சம்பவம். சிவாஜி கணேசன் திருப்பதிக்கு போனார், திரும்பி வந்தார். பெரிய ஒரு அரசியல் குழப்பமே தமிழ்நாட்டில் வந்தது. திருப்பதிக்கு போன கணேசா திரும்பி, அப்பொழுது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீ எப்படி கோவிலுக்கு போகலாம் என்கிற கேள்வியோடு திருப்பதி கணேசா திரும்பி போ என்று சென்னை நகரமெங்கும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதான். கண்ணதாசன் திமுகவில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார், தான் நடத்தக்கூடிய பத்திரிகையில் சிவாஜி கணேசனுடைய படத்தை போட்டு, தென்னாலிராமன் படத்தில் சிவாஜி கணேசன் நடித்த அந்த ஸ்டில், அதில் வந்து யானை வந்து தென்னாலிராமனுடைய தலையை இடறுவது மாதிரி இந்த சீன், அந்த படத்தை போட்டு இதுதான் சிவாஜி கணேசனின் எதிர்காலம் என்று எழுதிவிட்டார். யானை எப்படி தலை இடற மாதிரி உனக்கு இதுதான் எதிர்காலம் என்று சிவாஜி கணேசனை பற்றி கண்ணதாசன் எழுதிவிடுகிறார். அதை படித்துவிட்டு சிவாஜி கணேசனுக்கு பயங்கர கோபம் இருக்கிறது. கண்ணதாசன் மீது கோபத்தோடு இருக்கிறார். ஒரு நாள் ஒரு ஸ்டுடியோவில் சிவாஜி கணேசன் நடித்து கொண்டிருக்கிறார். அப்போது சொல்கிறார்கள், பக்கத்து ஸ்டுடியோவில் கண்ணதாசன் இருக்கிறார் என்று சிவாஜிக்கு சொல்லப்படுகிறது. அப்படியா என்று சொல்லிவிட்டு சிவாஜி கோபமாக தான் நடித்துக் கொண்டிருந்த ஸ்டுடியோவை விட்டு வெளியே வருகிறார். அவர் வெளியே வருகிற நேரம் பார்த்து கண்ணதாசன் அந்த ஸ்டுடியோவிலிருந்து வெளியே வருகிறார். டே கண்ணதாசா நில்லு என்று சொல்லிக்கொண்டு சிவாஜி கணேசன் கைகளை உயர்த்தி கொண்டு கண்ணதாசனை அடிப்பதற்காக விரட்டுகிறார். கண்ணதாசன் பார்க்கிறார், இந்த இடத்தில் சந்தித்தால் எது விபரீதம் ஆகிவிடும் என்று வேக வேகமாக நடந்து பக்கத்து ஸ்டுடியோவிற்குள் போய்விடுகிறார். பக்கத்து ஸ்டுடியோவில் கலைவாணர் NS கிருஷ்ணன் நடித்துக் கொண்டிருக்கிறார். முதல்ல கண்ணதாசன் வேகமாக ஓடி வருகிறார், பின்னாடி விரட்டி கொண்டே சிவாஜி ஓடி வருகிறார். உடனே கண்ணதாசன் நிறுத்திவிட்டு என்னடா நடக்கிறது, என்ன செய்கிறீர்கள் என்று சத்தம் போட்டிருக்கிறார். அப்பொழுது சிவாஜி கணேசன் சொன்னால், இப்படி என்னை பற்றி படத்தை போட்டு வச்சிருக்காங்க அவன் பத்திரிகையில் என்று சொன்னவுடன், சரி அவன் போட்டதுன்னா உடனே அது நிஜமாயிருமா எப்படின்னு சொல்லி சிவாஜியை அனுப்பிவிட்டு கண்ணதாசனை சத்தம் போட்டிருக்கிறார். அரசியலில் நீ இருக்கிற சரி, ஆனால் சினிமாவில் இருக்க மறந்துடாத. சினிமாவில் இருக்கும்போது சிவாஜியை நீ பகிச்சிக்கலாமா, அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது? இப்போ நானும் தான் அரசியல் உணர்வு இருக்குது, அதெல்லாம் உள்ளதானே வச்சுருக்கேன், அரசியல் உணர்வை நீ சினிமா வெளிப்படுத்தக்கூடாது எங்க இந்த இடத்துலையும் என்று சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுகிறார். அதற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் எனக்கு கண்ணதாசன் எழுத வேண்டாம் என்றும் சொல்லவில்லையாம். ஆனால் தயாரிப்பாளர்களை 2 பேருக்கும் பிடிக்காது என்று இவர் அழைப்பதை, கண்ணதாசன் அழைப்பதை நிறுத்துகிறார்கள். அப்பொழுது பதிபக்தி படம், அதில் அனைத்து பாடல்களும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அதில் கண்ணதாசன் கிடையாது.